السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا ونبينا مولانا محمد وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما محمد إلا رسول صدق الله مولانا العلي العظيم. இறைவா, வித்துக்குள் நெடும் மரத்தை வைத்தாய். இறைவா, வித்துக்குள் நெடும் மரத்தை வைத்தாய். அன்பு விளைகின்ற நிலமாக இதயத்தை வைத்தாய். முத்துதனை கடல் சிப்பிக்குள் வைத்தாய். முத்துதனை கடல் சிப்பிக்குள் வைத்தாய். முந்தி வரும் ஆசைகளை உறவில் வைத்தாய். இத்தனையும் படைத்திட்ட இறைவா, என் இனிய தலைவா, உன்னை நான் போற்றுகின்றேன், புகழுகின்றேன், துதி பாடுகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எங்கள் உயிரிலும் மேலான உத்தம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லடியார்கள் அனைவர்கள் பேரிலும் இங்கே மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அத்துணை பேர்களிலும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் நல்லாசையும் நம் அத்துணை பேர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் எல்லாம் தற்பொழுது எவ்வாறு கால் மடித்து அழகான முறையிலே அமர்ந்திருக்கின்றோமோ, இதே போன்று நாளை மஹ்ஷரிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அருகாமையால் அமரக்கூடிய பாக்கியத்தை நம் ஒவ்வொருவர்களுக்கும், நம்முடைய பிச்சளங்களுக்கும், மனைவி மக்களுக்கும் வல்லவன் அல்லாஹ் நசீபாக்குவானாக. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் இஸ்லாமிய சகோதரர்களே, ரபியுனில் அவ்வல் மாதம் என்று சொன்னாலேயே, ரபியுனில் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் நமது நாட்டில் மாத்திரமல்ல, அல்லது குறிப்பிட்ட நாடுகளில் மாத்திரமல்ல, முஸ்லிம்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றார்களோ இந்த முழு உலகமுமே கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வு மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பிறந்த தினத்தை இந்த முழு உலகமுமே கொண்டாடுகின்றது. அதை நாங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை, அன்னவர்களுடைய மகத்துவங்களை நாங்கள் அறிந்திருக்கிறோம், தெரிந்திருக்கிறோம். ஆனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது நாம் அன்பு வைத்திருக்கிறோம், இல்லையா? ஆனால் நாம் ஒவ்வொருவர்களும் சிந்திக்க வேண்டும். குர்ஆனையும் ஹதீஸையும் நாம் பிரட்டி பார்க்கின்ற பொழுது, நிறைய வரலாறுகளை நாம் பிரட்டி பார்க்கின்ற பொழுது, நாம் எந்த அளவுக்கு எங்கள் உயிரிலும் மேலான உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அன்பு வைத்திருக்கின்றோமோ, இதைவிட பன்மடங்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள் மீது அன்பு வைத்திருக்கிறார்கள். இதுல கொஞ்சத்தை நாங்க பார்ப்போமா? இன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த நாளையில் இருக்கக்கூடிய நாங்கள் இந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் குர்ஆன் ஹதீஸை பக்கம் சென்று பார்ப்போமா? நாங்கள் எந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அன்பு வைத்திருக்கிறோம், அவர்கள் எங்கள் மீது எங்களை கண்டும் இல்ல, அவர்களுடைய உம்மத்தினர்களாகிய எங்கள் மீது எந்த அளவுக்கு அன்பு வைத்திருக்கிறார்கள் என்பது ஹதீஸின் மூலமாக நிரூபிக்கப்படலாம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சாதாரண ஒரு மனிதர், நானாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம், பொதுவாக ஒரு மனிதனுக்கு அந்தஸ்துகள் உயருகின்ற நேரத்திலே, பொறுப்புகள் உயருகின்ற நேரத்திலே எங்களுக்கு கொஞ்சம் தற்பெருமை போன்று வரும். அது மனிதனுடைய இயல்பு, இல்லையா? ஏதாச்சும் ஒரு பதவிகள் கிடைக்கின்ற பொழுது
நமக்கு ஒரு பெருமை போன்ற ஒரு விஷயம் வரும். ஆனால் எந்த நபிக்கும் எந்த ரசூலுக்கும் யாருக்குமே கொடுக்காத ஒரு சிறப்பை தான் எங்கள் உயிரிலும் மேலான உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். அல்லாஹ்வை நேருக்கு நேர் கண் கொண்டு பார்க்கின்ற பார்வை. மிஹ்ராஜுக்கு போன நேரத்துல எங்களுக்கு தெரியும், அல்லாஹ்வை கண்ணால் கண்டவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அவர்கள் சாதாரண மனிதர் என்று இன்று சிலர்கள் சொல்லுகின்றார்கள். இந்த ஒரு அத்தாட்சி போதும். இந்த உலகத்திலே யாருக்குமே கொடுக்க முடியாத, யாருக்குமே கொடுக்காத ஒரு அற்புதத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தது. அது லிகா. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த நேரத்தில் 7 வானங்களையும் கடந்து எல்லாத்தையும் கடந்து வைத்து அல்லாஹ்வை நேருக்கு நேர் சந்திக்கின்ற நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து முதல் வாசகமாக இறைவன் சொல்லுகின்றான், அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி. நல்ல விஷயத்தை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. நாங்க அத்தையாத் ஓதுறோம் தானே, அங்க கொடுக்கப்பட்டுச்சு அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி. நபியே நாயகமே, உங்கள் மீது ஸலவாத்தும் உண்டாவதாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்கள் மீது வைத்திருக்கின்ற அன்பை பாருங்கள். அவர்கள் உம்மத்தினர்களாகிய எங்கள் மீது வைத்திருந்த அன்பை பாருங்கள். தலையை குனித்தவர்களாக இருக்கிறார்கள். இறைவன் கேட்கின்றான், நபியே நாயகமே, உங்களுக்கு ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லுகின்றேன். இங்க பதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா அல்லாஹ், நீ எனக்கு சொல்கின்றாய், என்னுடைய உம்மத்தை மறந்து விட்டாயே. அன்பை பாருங்கள் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே. அவ்வளவு உயரத்திலே, அவ்வளவு உயரத்தில் இருக்கக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த நேரத்தில் கூட, யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்தை நீ மறந்து விட்டாயே, வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் என்று மீண்டும் அல்லாஹ் சொல்லுகின்றான். நபியே நாயகமே, உங்கள் மீதும் ஸலவாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. அதே போன்று உங்களுடைய உம்மத்தினர்களே இருக்கக்கூடிய சாலிஹீன்கள் மீதும் ஸலவாத்தும் ஸலாமும் உண்டாவதாக என்று கேட்டு பெற்று தந்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எங்களை மறக்கவில்லை. எல்லா சந்தர்ப்பங்களிலும் எந்த அந்தஸ்தை தொட்டாலும், எவ்வளவு பெரிய அந்தஸ்துகள் கிடைத்தாலும் அவர்கள் மாத்திரம் பெற்றுக் கொள்ளவில்லை, எங்களை அவர்கள் மறக்கவில்லை. நாம் இன்று அவர்களை மறந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? அவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மறந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? உண்மையா பொய்யா? யோசிச்சு பாருங்க அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் இஸ்லாமிய சகோதரர்களே, வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுவார்கள். தாயிபு நகரத்தில் ஒரு பாடல் இருக்குது, உங்களுக்கு தெரிந்தான. தாயிபு நகரத்தில் வீதியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள் ஒரு பாடலே இருக்கின்றது. அந்த பாடலை கேட்கின்ற பொழுதே உண்மைக்குமே கண்கள் கலங்கும். அந்த அளவுக்கு அந்த பாடலை உருக்கமாக எழுதியிருக்கிறார்கள். அது ஹதீஸிலே வரக்கூடிய செய்தியை சொல்லப்படுகின்றது. அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கல்லால் அடிக்கப்படுகின்றது, சொற்களால் வீசுகின்றார்கள். அனைத்தையும் தாங்கிக் கொண்டு கண்களிலே கண்ணீர் வடித்தவர்களா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னையே மறந்து செல்கின்றார்கள். இந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உடனே வராங்க. இது சந்தர்ப்பத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வராங்க. உடனே வந்து கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு இவ்வளவு அநியாயம் செய்யறாங்க, இவ்வளவு அட்டூழியம் செய்யாங்கறால, என்னால தாங்கலா. அல்லாஹ் கேட்க சொன்னான், இந்த 2 மலைகளை உண்டாக்கி உங்களை அநியாயம் செஞ்சவங்க அழிச்சு போட்டுட்டுருவான். யாரு கேட்கிறது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே அவர்களுக்கு அநியாயம் செய்யப்படுகின்றது, அட்டூழியங்கள் அளிக்கப்படுகின்றது. இந்த நேரத்திலே கேட்கின்றார்கள், உங்களுக்கு அநியாயம் செய்தவர்களை நான் அழித்து விடவா நாயகமே என்று கேட்டவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அவர்கள் என்னுடைய உம்மத்தினர்கள், இவர்கள் இஸ்லாத்தை ஏற்காவிட்டாலும் இவர்களுடைய பிச்சலங்கள் நிச்சயமாக என்னுடைய இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள், விட்டு விடுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களை மறக்கவில்லை. நாம் அவர்களை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய புகழ் மாலைகளை வாசிக்காமல் பாடாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
சங்கையானவர்களே, என் இஸ்லாமிய சகோதரர்களே, நிறைய பேர்களுக்கு சந்தேகம் இருக்கலாம். கவி வடிவிலே புகழாரங்கள் பாட முடியுமா? சுபஹான மௌலூது போன்ற கிரந்தங்களை வாசிக்க முடியுமா? பாட முடியுமா? கவி நடியிலே பாட முடியுமா என்று நிறைய பேர்களுக்கு சந்தேகமும் இருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார்? இவர்கள் எல்லாம் யார்? பெரும் பெரும் கவிஞர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழ்ந்து பாடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் கையினால் போர்வை போர்த்தப்பட்டவர்கள். இவங்கள ஹதீஸ் எல்லாம் புகாரி முஸ்லிம்ல வாரதெல்லாம் எங்க போய் வைக்கிறது? சங்கையானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் இஸ்லாமிய சகோதரர்களே, விஷயத்துக்கு வாரேன். என்னண்டா, ஒரு சந்தர்ப்பத்துல ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் தனிமையிலே இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் தனிமையிலே இருக்கிறாங்க. இந்த நேரத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் சொல்கின்றார்கள், நாயகமே, எனக்காக வேண்டி நீங்க துஆ செய்யுங்களே, எனக்காக வேண்டி நீங்க துஆ செய்யுங்களே நாயகமே என்று சொன்னவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உடனே கையை ஏந்தி, அல்லாஹும்ம அக்ஃபிர் ஆயிஷா, யா அல்லாஹ், ஆயிஷா நாயகுடைய பாவங்களை மன்னிச்சிரு, முன் செஞ்ச பாவம் பின் செஞ்ச பாவம் எல்லாத்தையும் மன்னிச்சிரு யா அல்லாஹ், இவர்களை நீ சொர்க்கத்துக்கு தகுதியானவர்களாக நீ மாற்றிரு யா அல்லாஹ் என்று கேட்ட உடனே ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா துள்ளி குதிக்கின்றார்கள். நாயகத்துடைய வாயினால் எனக்காக வேண்டி தனிப்பட்ட முறையிலே துஆ செய்து விட்டார்கள். துள்ளி குதிக்கின்றார்கள் ஆயிஷா நாயகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க சிரிச்சு கொண்டே சொல்றாங்க, ஆயிஷா, நீங்க ஏன் இவ்வளவு சந்தோஷப்படுறீங்க? உங்களோட முகத்துல ஏன் இவ்வளவு சந்தோஷம் ஆயிஷா? அப்ப சொல்றாங்க ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், நாயகமே, எனக்காக வேண்டி நீங்க துஆ செஞ்சிருக்கீங்க நாயகமே, என்ற பாவத்துக்காக வேண்டி எனக்காக வேண்டி நீங்க துஆ செஞ்சிருக்கீங்க நாயகமே என்று சொன்னவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஆயிஷா, இது நான் உங்களுக்கு ஒரே ஒரு விடுத்தம் தான் உங்களுக்காக வேண்டி துஆ செய்தேன். இதே துஆவை என்னுடைய உம்மத்தினர்களுக்காக வேண்டி, எங்களுக்காக வேண்டி, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் என்னுடைய உம்மத்தினர்களுக்காக வேண்டி நான் துஆ செய்கிறேன் ஆயிஷா என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எல்லா சந்தர்ப்பத்திலும் மறக்கல, எங்களை மறக்கல்ல. எல்லா சந்தர்ப்பங்களிலும் தன்னுடைய உம்மத்தினர்களுக்காக வேண்டி உம்மத்தில் தான் இருந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாங்கள் அவர்களை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சங்கையான பெருமக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஊரிலேயும் நிறைய தயவந்தர்கள் செல்வந்தர்கள் இருப்பீர்கள். குர்பான்கள் அகீகாக்கள் நிறைய கொடுத்திருப்பீர்கள். ஒவ்வொரு வருஷமும் குர்பான் கொடுக்கக்கூடிய செல்வந்தர்களும் இருப்பீர்கள். ஆனால் யோசிச்சு பாருங்க, ஒரு தடவையாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், நான் இஸ்லாமானாக இருக்கிறேன், சுவர்க்கத்துக்கு செல்வதற்கான இஸ்லாம் மார்க்கத்தை கொண்டு வந்த எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்காக வேண்டி நாம் ஒரு குர்பான் கொடுத்திருக்கிறோமா? வரலாற்றை புரட்டி பாருங்கள். தன்னுடைய உம்மத்தினர்களுக்காக வேண்டி இன்று பின்னைய காலத்திலே பிற்காலத்திலே என்னுடைய உம்மத்தினர்களிலே மிகவும் கஷ்டமானவர்கள் இருப்பார்கள். குர்பான் கொடுக்க தகுதி இல்லாதவர்கள் இருப்பார்கள். குர்பான் கொடுக்கிறதுக்கு ஆசை இருக்கும், ஆனா கொடுக்கலா, சல்லி இருக்காது, பணம் இருக்காது, வசதி இருக்காது. இப்படியான உம்மத்தினர்களுக்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருஷத்துக்கு முன்னால குர்பான் கொடுத்த ஹதீதுகளை நாம் பார்க்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உம்மத்தினர்களுக்காக வேண்டி, எங்களுக்காக வேண்டி, அவர்களுடைய உம்மத்தினர்களே கஷ்டவாளிகளாக இருக்கிறார்கள் அல்லவா, கஷ்டத்திலே இருக்கிறார்கள் அல்லவா, குர்பான் கொடுக்க முடியாமல் கஷ்டத்திலே இருக்கக்கூடிய தன்னுடைய உம்மத்தினர்களுக்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பான் கூட கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, என் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை எந்த அளவுக்கு நேசித்திருக்கிறார்கள், நாம் எந்த அளவுக்கு நேசித்துக் கொண்டு இருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்கணும்.
அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் இஸ்லாமிய சகோதரர்களே, ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய எல்லா விதமான புகழ்ச்சிகளையும், அவர்களுடைய நடை எவ்வாறு இருக்கும், முடி எவ்வாறு இருக்கும், உடம்பு எவ்வாறு இருக்கும், எப்படி நடப்பார்கள், எப்படி சிரிப்பார்கள் என்பதை எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஒவ்வொரு அந்தஸ்தையும் ஒவ்வொரு சொற்களையும் எல்லா இடங்களிலும் பேசப்படுகின்றது. ஆனால் அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே நாம் எந்த அளவு பின்பற்றுகின்றோம், அவர்கள் மீது எந்த அளவு அன்பு வைத்திருக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவர்களும் சிந்திக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த அளவுக்கு எங்கள் மீது எங்களை மறக்காமல், எங்களை கண்டும் இல்லை, ஆனாலும் தன்னுடைய உம்மத்தினர்கள், தன்னுடைய உம்மத்து என்று எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை மறக்கல்ல, ஆனா நாங்க மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு செய்தியை சொல்லுவார்கள். எப்படி என்றால், திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்ற தப்பத் யதா அபீ லஹபி வ தப், அபூ லஹபுடைய ஒரு செய்தி. அபூ லஹபை கனவில் ஒரு சஹாபி காணுகின்றார். ஹதீஸிலே வரக்கூடிய செய்தி. அவர் கேட்கிறாங்க அபூ லஹப் கிட்ட, அவருக்கு ஸ்பெஷலா ஒரு சூறாவே இறங்கி உங்களுக்கு தெரியுமா இருக்கும். தப்பத் யதா அபீ லஹபி வ தப் மா அக்னா அன்ஹு மாலுஹு வ மா கஸப் சயஸ்லா நாரன் ذات லஹப் வம்ரஅத்துஹு ஹம்மாலத்தல் ஹதப். அபூ லஹபுக்கு ஸ்பெஷலா ஒரு சூரா அவன் நாசமா போட்டுண்டு குர்ஆன்ல. அந்த அபூ லஹபை ஒரு சஹாபி என்ன செய்கின்றார், கனவிலே காணுகின்றார். கனவில் காணுகின்ற நேரத்திலே கேட்கின்றார், உங்களுடைய நிலைமை எவ்வாறு இருக்கிறது? ஹதீஸிலே வரக்கூடிய செய்தி. அவர் சொல்றாரு, நான் நரகத்துல ஆக கீழே இருக்கிறேன், நரகத்துல ஆக கீழே இருக்கிறேன், வேதனைகள் நிரக்கப்பட்டு இருக்கிறது, நிறைஞ்சி இருக்குது, வேதனையில் துடித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனாலும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும், நல்ல விஷயத்தை விளங்கிக்கோங்க, ஒவ்வொரு திங்கட்கிழமையும் என்னுடைய ஆள்காட்டி விரலிலே இருந்து ஒரு மதுரமான நீர் எனக்கு வருகின்றது. ஒவ்வொரு திங்கட்கிழமையும் என்னுடைய ஆள்காட்டி விரலிலே இருந்து ஒரு மதுரமான நீர் வருகின்றது. அதை நான் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் குடிக்கிறேன் என்கின்றார். இது காரணம் என்னன்னு கேட்டவுடன் அவர்களே சொல்கின்றார்கள், முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு அவதரித்த அந்த நாளையிலே என்னுடைய அடிமை ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் தன்னுடைய மகன் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பெற்றெடுத்தவுடன் என்னுடைய அடிமை ஓடோடி வந்து எனக்கிட்ட சொன்னாரு, இவங்க ஆமினா நாயகி அவங்க ஒரு ஆம்புல புள்ளைய பெற்றெடுத்து இருக்கிறாங்க என்று சொன்னவுடன் அந்த சந்தோஷத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி என்று தெரியாது, ரசூல் என்று தெரியாது, ஆம்புல புள்ளைய அந்த தெரியாத அந்த சந்தர்ப்பத்துல ஆம்புல புள்ளைய பெற்றெடுத்திருக்கிறாங்கன்னு சொன்ன அந்த சந்தோஷத்துல அவர் என்ன செய்தார்னு சொன்னா, இந்த ஆள்காட்டி விரலால அந்த அடிமையை நீ சந்தோஷமான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாய், அதனால் உன்னை நான் உரிமை விட்டு விடுகின்றேன் என்று இந்த ஆள்காட்டி விரலினால் அவர்களை உரிமை விட்டதின் காரணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு அவதரித்ததை நினைத்து சந்தோஷப்பட்டதின் காரணமாக அவருக்கு ஒவ்வொரு திங்கட்கிழமையும் அவருடைய ஆள்காட்டி விரலிலே இருந்து மதுரமான நீர் சுரப்பதாக ஹதீஸிலே வந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொருவர்களுக்கும் தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் என்று. அவர்களுடைய மகத்துவங்கள் தெரியும். தெரிந்து கொண்டு அவர்களுடைய புகழை நாம் பாடினால், அவர்களுடைய பிறப்பை நாம் கொண்டாடினால் எவ்வளவு சிறப்புகளை வல்லவன் அல்லாஹ் நம் அத்துணை பேர்களுக்கும் நசீபாக்குவானா இல்லையா? ஒவ்வொருவர்களும் சிந்திக்கப்பட வேண்டும், ஒவ்வொருவர்களும் சிந்திக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் நிறைய வரலாறுகளை ஹதீஸ்களை சொல்லலாம்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களை எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் எல்லா இபாதத்துகளிலும் எங்களை மறக்கவில்லை. நாம் அவர்களை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் அன்புக்குரியவர்களே, 10 நிமிஷமா தான் சொன்னது, காலமும் டைம் நிறைய பேசிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆகையால அன்பார்ந்தவர்களே, என் இஸ்லாமிய சகோதரர்களே, நாளைக்கு காலையில சுபஹுக்கு முன்னால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்துக்கு அவதரித்த நேரமாக கணிக்கப்படுகின்றது. ஆகையால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்துக்கு அவதரித்த அந்த நாளை சிறப்பாக நாம் கொண்டாட வேண்டும். மாத்திரமல்ல, எவ்வாறு கொண்டாடுகின்றோமோ அதுபோன்று அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளையும் எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டும். அதே போன்று எந்த அளவுக்கு அவளை புகழ முடியுமோ, அவர்களை புகழ முடியுமோ, அந்த அளவுக்கு நாங்கள் அவர்களை புகழ வேண்டும். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களுடைய உம்மத்தினர்களுக்காக வேண்டி எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் எங்களை விட்டுக் கொடுக்கவில்லை. நாமும் அவர்களை விட்டுக் கொடுக்காமல் அவர்களுக்காக வேண்டி நிறைய அன்னதானங்கள் கொடுக்கக்கூடியவர்களாகவும் நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்களாகவும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அத்துணை பேர்களை மாக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. இவ்வளவு நேரமும் சிறப்பான ஒரு உரையை எங்களுக்கு ஆற்றித்தந்த மௌலவி முகமது ரஜாப்தீன் அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து இஷாவுடைய ஜமாஅத்து நடைபெறும். தொழாதவர்கள் எல்லோரும் ஜமாஅத்திலே கலந்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் தொழுகை முடிந்த பிறகு நார்சா வழங்கப்படும் கந்தூரி வைபவம் நடக்க இருக்கிறது. எல்லோரும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேரிலே சமைக்கப்பட்ட உணவை இன்ஷா அல்லாஹ் உண்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகம் இந்த வெள்ளிக்கிழமை இரவு அதிகம் ஸலவாத் ஓதக்கூடியவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த சுபஹுடைய நேரத்திலே, தஹஜ்ஜுடைய நேரத்திலே எழும்பி அல்லாஹ்விடத்திலே எங்களுடைய அனைத்து தேவைகளுக்காக வேண்டி நாங்கள் பிரார்த்தனை செய்வோம். அதிகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை ஓதிக்கொண்டு நான் எங்களுடைய உயிர்கள் போகக்கூடிய நேரத்திலேயும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவுடன் போகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் இந்த மஜ்லிஸினுடைய பரக்கத்துகளை கொண்டு நம் அனைவருக்கும் தருவானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.